குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. எங்களுக்கு அறிவு கிடையாது, உனக்கு குறை கிடையாது. இது எப்படி பயங்கரமான காம்பினேஷன். எங்களுக்கு அறிவே கிடையாது, உனக்கு குறையே கிடையாது. நீ எப்படி எங்களை தேடிட்டு வந்தாய்? இதுதானே பகவானுடைய கிருப்பை. அப்போ ஒன்று தெரியறது, கண்ணன் அடையிறதுக்கு அறிவு கூடாது. அறிவில்லையா கண்ணன் கிடைப்பான், அறிவில்லைன்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் கிடைப்பான். ஏன்னா அந்த அறிவு என்ன பண்ணுறதுன்னா, நம்முடைய முயற்சியோ நம்முடைய புத்திசாலித்தனம் இப்படியெல்லாம் ஒரு அகம்பாவத்தை ஏற்றி விட்டுடுறது. இப்போ நிறைய நம்ம ஸ்லோகங்கள் வாசிச்சோம் வச்சுக்கோங்களேன், அப்படியே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறிண்டே போயின்னு இருப்போம். அது நம்ம ஒன்றுமே தெரியல வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுரா அப்படின்னா பகவானுடைய அனுக்கிரகம் சுலபமாக வாங்கிடலாம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்கிறோம். அதனால் கற்றுக்கிறது தப்பா, அப்படி அர்த்தம் இல்லை. எவ்வளவுதான் கற்றுண்டாலும் அவனுடைய அருள் இல்லாமல் அது புரியவோ அனுபவிக்கவோ இயலாது.